மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல வந்து லீக் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னாக்கா, இந்த எடிட்டர் சைட்ல இருந்து என்ன ஆயிருக்கா அப்படின்னு கேட்டாலும் அவங்க சைட்ல இருந்து இல்லை, நாங்க வந்து இந்த மாதிரி தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் டப்பிங் கொடுத்துருந்தோம், பென்ட்ரைவ் மூலயமா டப்பிங்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. நாங்க எங்க சைட்ல எதுவும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. இவங்க சைட்ல இருந்து சென்சார் போர்டு சைட்ல இருந்து கேட்டாக்கா, இல்ல எங்ககிட்ட வந்து இது இல்லை, ஓடிபி இருக்காது, அந்த கடவுச்சொல் வந்து வச்சிருந்தா தான், பாஸ்வேர்டு வச்சிருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு சொல்லிட்டாங்க. அதனால யார் சைட்ல இருந்து எப்படி ரிலீஸ் ஆயிடுச்சு படம் அப்படின்றது தெரியாம படக்குழு வந்து ரொம்ப அப்செட்டான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே ஏகப்பட்ட தடைகள் வந்து படம் எப்படா ரிலீஸ் ஆகும் என்ன ஏதுன்றது எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில பார்த்தாக்கா, அந்த மாதிரி படம் வந்தது வந்து ஒரு ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட். ஒரு ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் இல்லை 100 ஒரு கோடி கிடையாது, 500 கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு டெக்னீஷியனுக்கு, கேமராமேனுக்கு, அங்க செய்யற சின்ன சின்ன கெஸ்ட் ரோலு எல்லாருக்கும் அந்த செட்டு போடுறவங்கல இருந்து எவ்வளவு குடும்பங்கள் வாழுது, அந்த படத்தை நம்பி எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்காம என்ன அவனுங்களுக்கு என்ன அதுல கிடைச்சிட போகுதுன்னு தெரியல. இதுல போய் ரிலீஸ் பண்ணி எல்லாரோட எதிர்பார்ப்பையும் வந்து குறைச்சிட்டாங்க. இப்ப வந்து இதுக்கு ஆதரவா வந்து உச்ச நடிகர்கள் ரஜினி வந்து கம்பல்சரி பேசியிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வாய் திறந்து பேசிட்டு சும்மா நடிகர்கள் பின்னாடி போவீங்க, உயிரிழப்பு ஏற்படும் எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு கலைத்துறையில இருந்து வந்திருக்காரு, உங்களுக்கு ஈக்குவலா இருந்திருக்காரு. அந்த இதுக்காக நீங்க பேசியிருக்கணும். ஆனா பேசல. கமல்ஹாசனாவது எதனா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இதை ஏத்துக்க முடியாது, என்னதான் ஒரு எதிர்கட்சியில இருந்தாலுமே அது வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாரு. சூர்யா பேசியிருந்தாங்க, சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் பேசினாலே தவிர நிறைய பேர் இன்னும் வாய் மூடி மௌனமா தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா எடுத்து நடத்திருக்கணும். நம்ம ஆர்ப்பாட்டமா எடுத்து இந்த மாதிரி முன்னெடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு. இதே வந்து சிஎம் ஸ்டாலின் சார்ட்ட கொண்டு போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி வந்து படம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு. இதுவும் ஒரு துறை, இதுவும் ஒரு கலைத்துறை, இதுல இருந்தும் வருவாய் போகுது அப்படின்றத அவர் மறந்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் பையனும் ஒரு நடிகர், அவரும் வந்து ஒரு ரெட் ஜெயிண்ட் வச்சு நடத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் அவங்க போட்டு பண்ணி அந்த மாதிரி ஆயிருந்தாக்கா அவன் சும்மா வந்துருவாங்களா? ஏன்னா அதிகாரம் அவங்க கையில இருக்கு, அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா பண்ண முடியாது அப்படின்னு அலட்சியமா பேசிட்டு போறாங்க. ஏன்னா எல்லாம் வந்து இது சூழ்ச்சி தான், இது முழுக்க முழுக்க ஒரு சூழ்ச்சி தான். என்னதான் வந்து சென்சார் போர்டு வந்து இது மத்திய அரசு கையில இருக்கு, மாநில அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. இவங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், அதோட அடக்குமுறைன்னு ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் வந்து இது. 500 கோடி ரூபாய் இப்போ ஒரு பேங்க்ல, அது ஏற்கனவே அந்த நடிகர் சங்கத்துல இருந்து சொன்ன மாதிரி தான், 500 கோடி ரூபாய் ஒரு பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தாக்கா இது எவ்வளவு பரபரப்பான ஒரு நியூஸா இருந்திருக்கும். ஆனா இது வந்து ஒரு படத்தின் மூலயமா தானே போகுது, அவங்களுக்கு தானே இழப்பு அப்படின்ற மாதிரி தான். அந்த வழியை வந்து அந்த இடத்துல இருந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அதுவும் விஜயநாயகி இது கடைசி படம், அதனால அது எப்படியாவது முடக்கணும், அதை தவிர்க்கணும் அப்படின்னு. ஆனா படம் என்னைக்கு வந்தாலும் சரி, படம் என்னைக்கு எந்த டேட்ல எப்போ வந்தாலும் சரி, அது திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. எதிர்பாராத கலெக்ஷன் திரும்பவும் வரும். அது வந்து விஜய்க்கு மட்டும்தான் நடக்கும், நீங்களே பாருங்க. அதே போல இந்த எச்ச வேலை பார்க்குற அமீர் மற்றும் சாட்டை துரைமுருகன், இவங்கெல்லாம் வந்து திமுகவின் முழு நேர கொத்தடிமையா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து ஃபுல்லா அந்த படத்தை பார்த்துட்டு, ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்குறாங்க. நீங்க முதல்ல நீங்க வந்து புத்தடிமையா இருந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் படம் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இந்த சின்ன பசங்களுக்குள்ளதான் இந்த மாதிரிலாம் நடக்கும். எதனா ஒன்னா நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அமீர் கஞ்சா வழக்குகள் எல்லாம் உள்ள போறதுக்காக இருந்தாரு, திமுக வந்து ஒன்னதான் காப்பாற்றி விட்டாங்க. திருப்பி வந்து ரைடு வந்துச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதனால அவர் வந்து விசுவாசமா இருக்கிறாராம், அதே வந்து சொல்றாரு. அதே போல இந்த முஸ்லிமுக்கு எதிரான காட்சிகள்லாம் மட்டும் தனியா குறிப்பிட்டு பேசுறாங்க, அதை மட்டும் துண்டு துண்டா வெட்டி போடுறாங்க. அந்த முழு படத்தை பார்த்தாதான் என்ன ஏதுன்றது தெரியும். அவங்க வந்து முஸ்லீமுக்கு எதிராக படம் எடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி போயிருக்கு, அவங்களதான் தீவிரவாதியா காட்டுறாங்க, அப்படி இப்படின்னு வந்து கருத்து வேற சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன ஏதுன்னு ஒரு படத்தை முழுசா பார்த்தாதான் தெரியும். இவங்கெல்லாம் வெட்டி ஒட்டி ஏற்கனவே வந்து எப்படிலாம் பழி போடலாம், எப்படிலாம் பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நாய்ங்க இன்னைக்கு இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா மாறிடுச்சு. அதனால எக்காரணத்தை கொண்டும்
நீங்க வந்து அந்த படத்தை இப்படி எப்படி சித்தரிச்சு யார் என்ன பேசினாலும் நம்ம தேட்டர்ல படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க இது பழி வாங்கும். எவ்வளவோ அவதூறுகளை விஜய் என்ன சொன்ன எவ்வளவோ அவதூறுகளை பரப்பினாலும் இந்த விஜய் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற வைத்தறிச்சலும் மனக்குமுறலும் தான் இவங்கள நீ வேற எதனா விட்டு தூண்டி விட்டு பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுத்து பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒருபோதும் அவங்களோட இதை மட்டும் நம்பிடாதீங்க. இந்த சாட்டை துரைமுருகன்லாம் திமுகவோட முழு நேர கை முடியும். சீமானும் அதுக்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம அவன் தொடர்ந்து யூடியூப்ல அவதூறு மட்டும் தான் பரப்பிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி அழியறதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம்னா அது சாட்டை மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு சிந்திங்க, எந்த அவதூறுக்கும் செவிசாய்ச்சி நம்பாதீங்க. அது இல்லாம தென்னிந்திய நடிகர் சங்கம், தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து ஆதரவு குரல் வருது, கண்டன குரல் வருது. ஆனா தமிழ்நாட்டிலேயே அமைதியா இருக்காங்க. உடன் நடித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உச்ச நடிகர்கள் இருக்காங்க. ஆனா யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா பயம், எங்க நம்ம படத்துக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுற போறாங்க, நம்ம படம் வெளியே விடாம. ஏன்னா இப்ப ரஜினிலாம் திருப்பி ஒரு ரெட் ஜெயின் மூவிஸ்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம படத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துட போதுன்ட்டு எல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்காங்க. இதுல எவ்வளவு குடும்பங்கள் இருக்குன்றதை யோசிச்சு போறேன். சின்ன குடும்பம், சின்ன ஏழ்மை நிலையில இருக்கிறவங்கல இருந்து உயர்மட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் இதுல வந்து முதலீடு பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு வருமானத்துக்காக, ஒரு லாபத்துக்காக இருக்காங்க. ஆனா அதை வந்து முடக்குனா அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்கின்றது பாருங்க. இப்ப வந்து தமிழ் சினிமா ஏற்கனவே அகல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மற்ற படம் எல்லாம் வந்து வேர்ல்டு வைடா போயிட்டு இருக்கு, பேன் இந்தியா மூவியா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி படம் வந்தாதான் தமிழ்நாட்டுல ஒரு திருவிழா கோலமா இருக்கும், தியேட்டருக்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 10-15 நாளைக்கு வந்து தேட்டருக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா இவங்க அதை வந்து ஈஸியா முடக்குறாங்க. ஈஸியா முடக்கி இது பழி வாங்குற நோக்கத்துல எல்லாத்தையுமே பாதிப்படை வச்சுறாங்க. தேட்டர் உரிமையாளர்கள் எவ்வளவு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் ஆன்லைன்ல பார்த்தாச்சு அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துடும். அதனால தயவு செஞ்சு இந்த லிங்க் எல்லாம் வந்து யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இது வந்து நமக்கும் ஒரு இதுதான். இவ்வளவு வருஷமா நம்மளும் அவரோட ஃபேனா ரசிகரா இருந்தோம். அதுக்கு கொடுக்குற ஒரு வெகுமதி அப்படின்னு பார்த்தாக்கா படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது தியேட்டர்ல போய் பார்த்து செலிப்ரேட் பண்றதுதான். எப்போ வந்து பொங்கலுக்கு வரல, அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் சரி, நான் என்னைக்கு படம் வருதோ அன்னைக்குதான் பொங்கல் அப்படின்னு சொல்லி எப்படி எதிர்பார்த்தோமோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி படம் வந்தாக்கா தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரணும். யாரும் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. பார்க்க மாட்டாங்க விஜய் ஃபேன்ஸ், விஜய் தொண்டர்கள் கம்பல்சரி பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம அந்த கருத்தை முன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா யாரும் வந்து அவங்களோட இதை வந்து வெளிக்கொண்டு ஒரு போராட்டம் நடத்தி இதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு யாரும் வந்து இது பண்ற நிலைமைக்கு இல்லை. எல்லாம் வந்து அரசியல் காரணமா எல்லாம் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம ரசிகர்களும் தொண்டர்களும் தான் அவருக்கு வந்து ஒரு உரிய பாதுகாப்போட நம்ம இருக்கணும். அதனால நம்ம தான் ஒரு உறுதுணையா இருப்போம். நன்றி.